ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ வேர்ல்டு கப் 2024 இந்தியன் டீமோட ஸ்குவாடை வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இந்தியன் டீமோட கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ அவருக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வருஷம் நீங்கள் வந்து வேர்ல்டு கப்பை T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும். எப்படி நம்ம தோனி 2007 வின் பண்ணாரோ அதே மாதிரி தோனிக்கு அப்புறம் ரோஹித் சர்மா வந்து 2வது முறையாக வந்து T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். ஸோ அவருக்கு ஒரு என்னோட பெரிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் ரசிகர்களாலேயே உங்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 15 பேரோட ஸ்குவாட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 15 பேர் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஹார்திக் பாண்டியா, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், யஷ்வேந்தர் சகல், ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா சிராஜ்ங்கிற மாதிரி ஸ்குவாட் இருக்குது. ஸோ இதில் வந்து பேட்டிங் ஓகே, பேட்டிங்கில் நம்ம குறை சொல்ல முடியாது. பட் பவுலர்ஸ் எடுத்திருக்க விதம் வேணால் நம்ம கொஸ்டின் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா KL ராகுல் இல்லை, ரொம்ப சர்ப்ரைஸ் தான். பட் நல்லா பேட்ஸ்மேன். 2023 இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபைனலில் பார்த்தாது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாமோ. ஏன்னா ராகுல் எடுக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இங்கே ராகுலா சஞ்சு சாம்சனாங்கிற இடத்துல வந்து அவங்க வந்து சஞ்சு சாம்சனை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல பிக் தான். பட் இங்க வந்து ரிஷப் பண்ட் ஒரு சம ஃபார்முக்குள்ள வந்தாரு. ஸோ நம்ம அதையும் நம்ம இங்க வந்து சொல்லிதான் ஆகணும். இந்த IPL அவர் செமையா கம்பேக் கொடுத்தாரு. ஸோ செலெக்ஷன் கமிட்டி அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. நாட் ஒன்லி KL ராகுல். ஸோ கில்ல வந்து அவர் ரிசர்வ்ல இருக்கிறாரு. துராஜ் கேக்வாட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து IPL வந்து விராட் கோலிக்கு அப்புறம் அவர் தான் அதிகமாக ரன் அடிச்சிருக்கிறார். ஸோ அவர் பேரும் கன்சிடர் இல்லை. திலக் வர்மா, ஸோ அவரும் அங்கே அவர் பேரும் கன்சிடர் இல்லை. ரவி பிஷ்னாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை தான் T20 ஆடிட்டு இருந்தாங்க. செகலை வந்து ட்ராப் பண்ணிட்டு அவரை வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ செகலை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சர்ப்ரைஸ் தான். பட் செகலை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, பிளேயிங் லெவலில் அவருக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இங்க வந்து குல்தீப் யாதவ் கண்டிப்பா இருப்பாரு. தென் ரவீந்திர ஜடேஜாவும் இருப்பாரு. ஸோ இங்க அக்சர் பட்டேல் இருக்கிறாங்க. ஸோ அக்சர் பட்டேலுங்கிற போது உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா அவர் பேட்டிங் பண்ணுவாரு. தென் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ். பட் 2 லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் கண்டிப்பா ஆட மாட்டாங்க. ஸோ வாய்ப்பு இருந்தா ஏதாவது ஒரு மேட்ச் வாய்ப்பு இருந்தா செகலை வச்சு ஆட வைப்பாங்க. பவுலிங்குள்ள வந்துக்கிட்டீங்கன்னா சிராஜுக்கு எதுக்கு சான்ஸ் சுத்தமா ஒன்றும் புரியல. பும்ரா சூப்பர், நல்ல பிக் தான். தென் அங்க ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிறாரு, அவரும் ஆல்சோ நல்ல பிக் தான். ஸோ அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இங்க அப்படியே ரிசர்வ்ல வந்தீங்கன்னா சுப்மன் கில் ரிசர்வ்ல இருக்கிறாரு. ரிங்கு சிங்லாம் வந்து கண்டிப்பா 15ல வர வேண்டியவர். பட் என்னன்னா நான் அப்போ சொன்ன மாதிரி தான் காம்படிஷன் ஹெவியா இருக்கிறதுனால ஸோ அவருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இதில் இல்லை. நம்ம அதை தான் நம்ம கூறியாகணும். கைல் அகமது, அவேஷ் கான் எதுக்குப்பா ரிசர்வ்ல? நீங்க நடராஜன் அந்த இடத்துல கைல் அகமதுக்கு பாருங்க, நடராஜன் அங்கே வைங்க, சூப்பரா இருக்கும். அவேஷ் கானுக்கு பதிலாக சந்தீப் சர்மா வைங்க, சூப்பரா இருக்கும். இந்த 2 பேரும் தான் டிசம் நான் நினைக்கிறேன். எப்படி இவங்க கைல் அகமது அண்ட் அவேஷ் கானை கொண்டு ரிசர்வ்ல கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியும். என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க நடராஜன் எடுத்து பாருங்களேன், அவரும் எக்ஸ்பென்சிவா இருக்கவே மாட்டார். டெத்துல யார்கர் துல்லியமா போட்டுக்கிட்டு இருப்பாரு. எக்கனாமிக் கூட 9 தான் நினைக்கிறேன். இந்த IPL ஒரு 13 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அங்க சிராஜை பாத்தீங்கன்னா 6 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. அவரோட எக்கனாமிக் 9.53 இருந்தது. ஸோ அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்த IPL இருந்தாரு. பட் எந்த டேஸ்ல இவங்க செலெக்ஷன் கமிட்டி அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு வந்து எந்த அடிப்படையில் எடுத்தாங்கன்னு தெரியல. நம்ம ஹார்திக் பாண்டியா உள்ள வந்துட்டாருங்க. ஸோ அவர் வந்து வைஸ் கேப்டன் ஆயிருக்கிறாரு. வைஸ் கேப்டன் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவரோட தலைமையில தான் வேர்ல்டு கப் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2022 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமே நிறைய டாக்ஸ் இருந்தது. ஸோ இனி வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலி ஆட மாட்டாங்க. ஸோ இனி ஃபுல்லாக வந்து யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் டீம் உருவாக்குனாங்க. இப்போ கடைசி அந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல தானே ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் உள்ள வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வர ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில தான் போயிட்டு இருந்தது. என்னன்னு தெரியல, இப்போ மறுபடியும் எல்லா சீனியர்ஸும் உள்ள வந்துட்டாங்க. மற்றபடி பெருசா நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா பவுலிங்
பவுலிங்ல வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்காங்களோ அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது ஒரு மிஸ்டேக். எனக்கு நான் எதிர்பார்த்தேன் நட்டு, சஞ்சு சந்தீப் சர்மா. ஸோ அவர் இல்ல. ஸோ அது ஒரு இது. சஞ்சு சாம்சன் உள்ள வந்திருக்கிறாரு. அது ஒரு ப்ளஸ். பட் பிளேயிங் லெவன்ல எங்க ஆடுவீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அவரோட பொறுத்தவரை நம்பர் 3 நம்பர் 4க்கு சூப்பரான பிளேயர். இங்க நம்பர் 3 நம்பர் 4 வந்து விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் இருக்கிறாங்க. ஸோ நம்பர் 5ல வந்து ரிஷப் பண்ட் அவர் ஃபிட்டா இருப்பாரு. பட் இங்க 5ல சஞ்சு வருவாரா, இல்ல ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மாவும் விராட், நிறைய பேர் சொன்னாங்க ரோஹித் சர்மாவும் விராட் கோலி ஓப்பனிங் இறங்கி விட்டுட்டு நம்பர் 3 வந்து சஞ்சு சாம்சன் இறக்கலாம் அந்த மாதிரி யோசனை சொன்னாங்க. பட் ரோஹித் சர்மா அப்படி கண்டிப்பா போக மாட்டாரு. கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா போக மாட்டாரு. ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் போறாங்க. ஸோ விராட் கோலி இருப்பாரு, சூரியகுமார் யாதவ் இருப்பாரு, ரிஷப் பண்ட் இருப்பாரு, ஹர்திக் பாண்டியா இருப்பாரு, துபே இருப்பாரு, ஸோ ஜடேஜா இருப்பாரு, குல்தீப் யாதவ் இருப்பாரு, பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இந்த மாதிரி தான் 11 பேர் இருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்லலாம்னா, ஜடேஜாவோட பேக்கப்பா வேணா நம்ம அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீ அக்ஷர் பட்டேல ஒரு ரிசர்வ்ல வச்சு ஒரு ஃபாஸ்ட் போலர் எடுத்துட்டு வரலாமோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அங்க ஃபாஸ்ட் போலர் எடுக்கணும்னா கைலாக் மொத்தம் அவேஷ் கான் தான் இருக்காங்க. அதுக்கு அக்ஷர் பட்டேலே பெட்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ என்ன சொல்றது அப்படின்னா, மற்ற டீம் வேர்ல்டு கப் டீம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம டீம் மற்ற டீம்னா இப்போ ஆஸ்திரேலியா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இங்கிலாந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, நியூசிலாந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, சவுத் ஆப்பிரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டீம்ல என்னன்னா பவுலிங் ஓகே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது பிளேயிங் லெவனுக்கு ஓகேப்பா. இந்த 15 மெம்பர் ஸ்குவாட் வந்து பிளேயிங் லெவன்ல சூப்பரா நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு குறை இருக்கோ அந்த மாதிரி. ரிங்கு சிங் நல்ல பிளேயரு. ஏன் இப்போ இந்த சிவம் டுபே பொறுத்தவரை அவருக்கு வந்து இந்த ஐபிஎல்ல நிறைய சான்சஸ் கிடைச்சது தன்னை ப்ரூவ் பண்ண. ஏற்கனவே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, இந்தியன் டீம்ல வச்சே ப்ரூவ் பண்ணிட்டாரு, ஐபிஎல்லையும் நல்லா ப்ரூவ் பண்ணாரு. பட் அங்க ரிங்கு சிங்க்கு அந்த இது கிடைக்கல. ஏன்னா இங்க வந்து சுனில் நாராயணும் சால்ட்டுமே நின்று ஆடிடுவாங்க. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் வருவார், வெங்கடேஷ் ஐயர் வருவார், அடுத்து ரசல் வருவார், அதுக்கப்புறம் தான் ரிங்கு சிங் வரும். அவருக்கு கிடைக்கல, அவரை வந்து ரிசர்வ்ல வைக்கிறாங்க. அது ஒரு இதுதான். சஞ்சு சாம்சன் ஆடணும் அப்படின்னா கண்டிப்பா ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அப்பனா வேணா ஆட வைக்கலாம். பட் இங்க வந்து பேண்டா சஞ்சு சாம்சனா நீங்க கேட்டீங்கன்னா 2 பேருமே ஆடணுங்க. அது என்ன பொறுத்தவரை 2 பேருமே ஆடணும்னு தான் நான் விரும்புவேன். ஆனா 2 பேர்ல யாரா ஒருத்தர் நீங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரிஷப் பண்ட் தான் நான் ஷுவரா சொல்லுவேன். பட் அந்த சேம் டைம் நான் சஞ்சு டிராப் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, ரோஹித் சர்மா விராட் கோலி ஓப்பனிங் இறங்கி விட்டுட்டு இங்க சஞ்சு நம்பர் 3 கொண்டு வாங்க, சூரியகுமார் 4 வருவாரு, 5 ரிஷப் கொண்டு அந்த மாதிரி போனா அதுவும் நல்லா இருக்கும். பட் கேப்டன் கையில தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரி போக போறாருன்னு தெரியல. என்ன பொறுத்தவரை இந்த ஸ்குவாட் வந்து சஞ்சு சாம்சன் 15ல இருக்கிறது செம சர்ப்ரைஸ். ஜெகல் இருக்கிறாருங்க, அது சூப்பரான செம சர்ப்ரைஸ். ஏன்னா அவர்லாம் வந்து என்னன்னா அவரு எல்லா மேட்ச் ஆடிட்டு இருப்பாரு, கரெக்டா வேர்ல்டு கப் வரும்போது அவர் ட்ராப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்து அவரு இருந்து. ஆனா 11ல ஆடுவாரா? கண்டிப்பா இது வந்து எல்லா மேட்சும் டேல தான் நடக்குங்க. கண்டிப்பா ஒருவேளை ஹர்திக் பாண்டியா ஆட வச்சுட்டு யார் வெளியே எடுப்பாங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல. ஏன்னா இங்க இப்படி இருக்கும் போது யாரை நீங்க வெளியே எடுக்க போறீங்க? 11 பெர்ஃபெக்ட் 11 வர்றது கொஞ்சம் ரோஹித் சர்மாவோட கையில தான் இருக்கு. அது என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன பொறுத்தவரை என்னோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல இருந்து நான் சொல்றேன். ஸோ ரோஹித் சர்மா நம்பர் 1, ஜெய்ஸ்வால் நம்பர் 2, நம்பர் 3 பார்த்தீங்கன்னா விராட் கோலி, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ரிஷப் பண்ட், நம்பர் 6 சிவம் டூபே, நம்பர் 7 வந்து ஹர்திக் பாண்டியா, நம்பர் 8 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 9 குல்தீப் யாதவ், நம்பர் 10 பும்ரா, நம்பர் 11 ஹர்ஷ்தீப் சிங். ஸோ 4 ஓவர்ஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 2 பேருமே 4 ஓவர் போட்டுருவாங்க. ஸோ குல்தீப் ஜடேஜாவும் 4 ஓவர் போட்டுருவாங்க. ஸோ மிச்சம் இருக்க 4 ஓவர் டுபே அண்ட் ஹர்திக் பாண்டியா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இப்படிதான் மேக்ஸிமம் இருக்கும். இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கும்? சிராஜ் ஆடுவாரா அப்படின்னா சிராஜுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. யாரையுமே நீங்க எடுக்க முடியாதுங்க. நீங்க ரோஹித் சர்மா எடுக்க முடியும் வேணா, நீங்க ரோஹித் சர்மா விராட் கோலிய ஓப்பனிங் ஆட வச்சா வேணா இன்னொருத்தருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது வந்து சஞ்சு சாம்சனா இருக்கலாம். ஸோ இல்லைன்னா அது வந்து இன்னொரு அக்ஷர் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்சஸ் கிடைக்கும். மற்றபடி இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட சொல்லணும்னா ஓகே நல்லா இருக்குது. பிளேயிங் லெவல் சூப்பராக இருக்கும்.
15 மெம்பர்ல பிளேயிங் 11 வந்து கண்டிப்பா அதுவும் நல்லா இருக்கும். பார்க்கலாம். அது பிளேயிங் 11 எடுக்கிறது தான் ரோஹித் சர்மாவோட தலைவலின்னு நம்ம சொல்லலாம். பட் ஸ்குவாட் ஓகே. பவுலிங்ல இன்னும் வந்து எஃபர்ட் போட்டிருக்கலாமோ அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா நடராஜன் வந்து டிசர்வ். தென் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா டிசர்வ். நிறைய பிளேயர் இருக்கு, நாட் ஒன்லி நடராஜன், சந்தீப் சர்மா. ஸோ அந்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் அவர் வந்து சூப்பராக போட்டுட்டு இருந்தாரு. ஒவ்வொரு டீம்லையும் நல்லா நல்லா போடுறதுக்கு ஆள் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுதான் வந்து 15 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் ஸோ இன்னும் ஒரு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரிஷர்வில் தான் சேஞ்ச் பண்ண முடியும், தனியாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ரிசர்வ்ல தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு இருக்காது, வாய்ப்பு இல்லை. மேபி யாருக்காவது இன்ஜுரி ஆனால் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து என்னன்னா வேர்ல்டு கப் ஆடுவார், இன்ஜுரி ஆகி பாதியில் போவார். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் வேர்ல்டு கப் ஆடினாங்கன்னா கப்பு நமக்கு தான். ஸோ ரோஹித் சர்மாவோட தலைமையில் ஆஃப்டர் த தோனி நம்ம 2007க்கு அப்புறம் T20 வேர்ல்டு கப்பை 2024 தூக்கிட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி எல்லாரும் ஒரு டீம் ஒர்க்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்குவாடு எனாஃப், ஜெயிக்கிறதுக்கு எனாஃப் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்குவாடை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ யாரெல்லாம் இல்லாமல் போனது நீங்கள் என்ன வருத்தம்ங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.